على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في شأن حبيبه تعظيما وتكريما ومخبرا وعامرا: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل وسلم على رسولك سيدنا نبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. புகழும் புகழ்ச்சியும் மேலே இறைவனாகிய அல்லாஹ்வுக்கே உரித்தாகட்டுமாக. மேலும் அவனது அன்பும் அருளும் மக்கத்து ராஜா மதீனத்து ரோஜா பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் அடிச்சுவற்றை அசராமல் பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபிகள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், நல்லடியார்கள், குறிப்பாக மஜ்லிஸில் அமர்ந்திருக்கும் நம் அனைவருக்கும் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். தினமும் பல்வேறு தலைப்புகளில் பல்வேறு உஸ்தாதுமார்கள் நமக்கு முன்னாடி ஒரு பயான் பேசிட்டு போறாங்க. அதனுடைய அடிப்படையில நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா, சுவனத்தில் அடைந்து செல்லக்கூடிய நல்ல அமல்கள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கடைசியா பார்த்த ஒரு விஷயம் என்னன்னா, எப்படி சொர்க்கத்துக்கு போக முடியும், என்ன அமலை கொண்டு. முதல்ல அமலை பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த நபர் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அந்த நபர் முஃமினுடையவராக இருக்கிறார்களா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா அந்த வசனத்தில் இருக்கும்போது, வல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத்தி உலாயிக அஸ்ஹாபுல் ஜன்னah ஹும் ஃபிஹா காலிதூன் அப்படின்ற அந்த ஒரு வசனத்துல நம்ம பார்த்தோம். முதல்ல ஒரு அமல் செய்யறதுக்கு முன்னாடி அந்த நபர் எப்படி இருக்கணும்னா முஃமினா இருக்கணும். ஒரு காஃபிர் ஒரு அமலை செஞ்சா அப்படின்னா அது அல்லாஹ் கிட்ட ஏற்றுக்கொள்ளப்படாது, அவன் சொர்க்கமும் கிடைக்காது. அவன் முஃமினா இருக்கணும். அந்த முஃமின் எப்படிப்பட்டவரா இருக்கணும்னு சொல்லி தஃசீர்ல சொல்லும் போது இமாம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொன்னாங்க, மன் ஆமன பிமா கஃபர்தும் பிஹி வ அமில பிமா தரக்தும் மின் தீனிஹி அப்படின்னு சொல்லி நம்ம கடைசியா பார்த்தோம். அந்த அடிப்படையில வரும் பொழுது ஒரு அமல் செய்யணும் அப்படின்னா அந்த அமலுக்கு என்ன தேவை முதல்ல அப்படின்னு செய்யும் போது நம்மளுக்கு தக்குவா அந்த இறையச்சம் தேவை. ஒரு அமல் நம்ம செய்யும் போது சும்மா வேணுமே தொழுதுகிட்டு அப்படி இல்ல வெறும் ஒரு தொழுகிறோம் அப்படி அந்த தொழுகையில இறைபக்தி இல்லை அப்படின்னா தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுவான்னு கேட்டா கிடையாது. அதே மாதிரி ஒரு சக்காட்டு கொடுக்குறோம், அந்த சக்காட்டு கொடுக்கும்போது ஒரு முகஸ்திக்காக அவங்க பாக்குறாங்க, இவங்க பாக்குறாங்க. ஒரு சதக்கா கொடுக்கும்போது அவங்க பாக்குறாங்க போல, இவங்க ஒரு பேருக்காக கொடுக்கறது அப்படின்ற போது அல்லாஹ் கிட்ட பெரிய ஒரு அளவுல அது ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்போ ரசூலுல்லாஹ் ஹதீஸ்ல சொல்லும்போது இப்படி சொல்றாங்க, ஹஜ்ஜத்துல் விதால ரசூலுல்லாஹ் சொல்லும்போது, இத்தகுல்லாஹ ரப்பக்கும் வஸல்லு ஹம்ஸக்கும் வஸூமு ஷஹரக்கும் வஅத்து ஸகாத் அம்வாலிக்கும் வஅதீஉ அம்ரிக்கும் ததுஹுலு ஜன்னத ரப்பிக்கும். முதல்ல அந்த அந்த ஹதீஸோட ஸ்டார்டிங்லயே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இத்தகுல்லாஹ ரப்பக்கும், அல்லாஹ்வை நீங்க பயந்து கொள்ளுங்க. தொழுகை இருக்குது, அதாவது ஜக்காத் இருக்கு, நோன்பு நோக்கணும், எல்லாமே அல்லாஹ் சொல்றதுக்கு முன்னாடி தக்குவான அந்த இறைவசத்தை பத்தி அல்லாஹ் ரசூலுல்லாஹ் என்ன சொல்லிட்டாங்க, அந்த ஹதீஸ்லாம் சொல்லிட்டாங்க. இன்னொரு விஷயம் ரசூலுல்லாஹ் கிட்ட ஒரு நபர் கேட்கிறாங்க, யார் சொல்லலாம், நாளைக்கு மறுமையில அதிகமா, அதாவது சொர்க்கத்துல மக்கள் அதிகமா யார் யார் சொல்லா இருப்பா அப்படின்னு ரசூலுல்லாஹ் கிட்ட ஒரு கேள்வி கேட்ட பொழுது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தக்குவல்லாஹ், அல்லாஹ் பயந்து கொள்றவங்களும் நற்குணம் உடையவங்களும் தான் நாளைக்கு மறுமையில சொர்க்கத்துல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப இந்த விஷயத்தின் மூலமா நம்ம தெரிஞ்சு கொண்ட விஷயம் என்னன்னா, ஒரு அமல் செய்யறதுக்கு முன்னாடி அந்த அமலுக்கு தேவையான ஒரு தத்துவம், அந்த இறையச்சம் அந்த அமல்ல சேர்ந்திருக்கணும். அதாவது நம்ம தொழுகும் போது நம்ம வெறுமனே தொழுகிறோம், அந்த அந்த பயபக்தி நம்ம கிட்ட தொழுகையில் இல்லை. யாருக்கிட்டலாம் அந்த குஷூன்ற பயபக்தி நம்ம தொழுகை இருக்குன்னு கேட்டா யாருக்கிட்டுமே கிடையாது. அதாவது அல்லாஹ் அந்த சூரத்துல் முஃமினூன்ற அந்த சூறால அல்லாஹ் சொல்லுவான், திட்டவட்டமாக முஃமின்கள் எல்லாமே வெற்றி பெற்று விட்டார்கள். இந்த இடத்துல அவங்க தொழுகையில பயபக்தியா இருப்பாங்க. சாஷியோன்ற அந்த பயபக்தி அல்ல என்ன சொல்றான், அந்த அந்த குர்ஆனுடைய வசனத்துல அல்லாஹ் தெளிவா சொல்லி காட்டுறான். அப்ப இந்த பயபக்தின்ற ஒரு விஷயம் தொழுகையில எந்த அளவுக்கு நமக்கு தேவை அப்படின்றத நம்ம இந்த வசனம் மூலம் புரியலாம். அப்படியே வசனத்துல சொல்லியிருக்கோம், அனில் லகுவி வாழிதோன், அவங்க வீணான விஷயங்கள் வீணான விஷயத்தை விட்டு என்ன பண்ணிருப்பாங்க, புறக்கணிச்சிருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்த அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, பேச மாட்டாங்க. ஒரு வீணான விஷயம் அவங்களுக்கு தேவையே கிடையாது. ஒரு முஃமினுக்கு ஒரு வீணான விஷயம் அவன் பேசவே மாட்டான். அதே மாதிரி அவங்க தொழுகையில அந்த குஷூன்ற பயபக்தியோட அந்த தத்துவான இறைச்சலோட அவன் சொல்லுவான். இப்படிப்பட்ட ஒரு அமல் தான் அல்லாஹ் கிட்ட ஏற்றமான ஒரு அமலா இருக்கும். நம்ம வெறுமனே ஒரு அமல் செய்யறோம், வெறுமனே தொழுகிறோம், ஜக்காத் கொடுக்கிறோம், நோன்பு கொடுக்கிறோம், ஹஜ் செய்யறோம் அப்படின்ற விஷயத்துல ஒரு தத்துவான அந்த இறைபக்தி இல்லாம நம்ம எந்த அமல் செஞ்சாலும் அது அல்லாஹ்க்கு ஏற்றமானதான் இருக்காது. இது சொல்லிட்டு இருக்கும்போது, அதாவது சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த விஷயத்த சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு
அவங்களுடைய அந்த இறை அச்சம் எப்படி இருக்குது அப்படின்னா, அதாவது அல்லாஹ் வந்து இந்த ஆயத்துல இருக்குவான். லா தர்ஃபஉ அஸ்வாத்தக்கும் ஃபௌக சௌத்தி நபின்ற அந்த ஆயத்து இருக்குல்ல. அந்த ஆயத்தை இறக்கும் பொழுது தாவீது இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்வாங்க அப்படின்னா, ரசூலுல்லாஹ்க்கு முன்னாடி தன்னுடைய குரலை உயர்த்தி ஒரு மாரி பேசிடுவாங்க. அப்படி பேசும்போது தாயத்தை இறங்கி ரசூலுல்லாஹ் சொல்லி கேள்விப்பட்ட பிறகு, அவங்க மையத்துல என்ன செய்வாங்க அப்படின்னா, வீட்டுக்கு போயிடுவாங்க. வீட்டுல இருந்து வெளியே வர மாட்டாங்க. ஐயோ! நான் நரகவாசி ஆயிட்டேனா? நான் வந்து நரகத்துல போயிடுவேனா? நான் நரகவாசி ஆயிட்டேனோ அப்படின்னு சொல்லி அந்த பயத்திலேயே என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டிலேயே இருந்துருவாங்க. கடைசி வரைக்கும் அவன் என்ன பண்ண மாட்டான். வெளிய வராம அப்படியே இருக்கும்போது ரசூலுல்லாஹ் வந்து சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிடுவாரு. சஅத் இப்னு முஆத் இங்க வாங்க. நீங்க போய் என்ன பண்ணுங்க, அ தாவீது இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வாங்க. அவங்க என்ன செய்றாங்க? உடல்நிலை சரியில்லையா? அப்படின்னு சொல்லி போயிட்டு சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டு ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. அப்போ சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு போய் பார்த்துட்டு வந்து ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, "யா ரசூலல்லாஹ், அவங்க உடம்பு சரியில்லாம இல்ல நல்லா தான் இருக்கிறாங்க. ஆனா அவங்க இந்த விஷயத்துக்காக பயந்து இருக்கிறாங்க யா ரசூலல்லாஹ். இந்த மாரி லா தர்ஃபா அஸ்வாத்தகும் அந்த அந்த வசனம் இறங்கின பிறகு அவங்க ரொம்ப நான் நரகவாசி ஆயிட்டேனோ அப்படின்னு சொல்லி பயந்துகிட்டு இருக்காங்க யா ரசூலல்லாஹ் அப்படின்னு சொல்லும்போது ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, அவங்க நரகவாசிலாம் கிடையாது. அவங்க சொர்க்கவாசியை பார்க்கணுமா நீங்க சாபித்து ஒரு கை இல்லாம பாருங்க. இவங்க சொர்க்கவாசின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் அந்த சுபச்சோபனமா சொல்லி அனுப்புவாங்க. அப்போ ஒரு விஷயம் தான் ரசூலுல்லாஹ் முன்னாடி தன்னுடைய குரலை உயர்த்தி பேசிடுமேன்ற ஒரு பயம் தான். அந்த லா தர்ஃபா அஸ்வாத்தகும் அந்த ஆயுதத்தை கவனிச்சு சாபித்து கை இல்லாம பயந்தான். ஏன்னா தன்னுடைய அமல் அழிக்கப்பட்டுருமோ? அது தொடர்ந்து அந்த வசனத்துல வரும்போது தன்னுடைய அமல்கள் எல்லாமே அழிக்கப்பட்டும்னு சொல்லிட்டு அதுதான் அந்த தொடர்ச்சி அந்த வசனத்தை கொண்டு வருவோம். அப்ப வரும்பொழுது என்னுடைய அமல் எல்லாமே அழிக்கப்பட்டு நான் நரகவாதி ஆயிடுவேன்னு சொல்லிட்டு சாபித்து கைசரெல்லாம் ரொம்ப ரொம்ப பயந்தான். அப்ப இருக்கக்கூடிய அந்த சூழல்ல தக்குவான்றது எந்த அளவுக்கு சஹாபிகள்லாம் வந்து தன்னுடைய வாழ்க்கையில அவங்க நடைமுறைப்படுத்தி இருக்கிறாங்கன்றது ரொம்ப இந்த இடத்துல நம்ம உன்னிப்பா கவனிக்கணும். தொழுகை தானே, ஜக்காத்து தானே, நோன்பு தானே நோக்குறோம், காலையில இருந்து தூங்கினா என்ன, காலையில தூங்கி நம்ம இஃப்தார் எந்திரிச்சு ரோஸ் மில்க் அது முடிச்சுட்டு போயிடலாமா என்ன அப்படிலாம் இருந்துடக்கூடாது. நம்ம காலையில அதாவது காலையில சஹர் முடிச்சுட்டு ஃபஜர் முடிச்சுட்டு தூங்குறோமா, அதுக்கப்புறமா நம்ம இந்த இடத்துல இருக்கனால நம்ம அமல் செய்வோம். இல்ல நம்ம வீட்டா இருந்ததுன்னா யாருமே வந்து கம்பல்சரியா நான் எந்திரிச்சு நான் வந்து தொழுகுவேன், நான் இபாதத் செய்வேன்னு சொல்லி யாராலும் சொல்லிட முடியாது. இப்ப இங்க இருக்கிறதுனால நம்ம பாதுகாக்கப்பட்டு லுஹருக்கு எந்திரிச்சு அதுல இருந்து தொடர்ச்சி அமல் செஞ்சு சஹருக்கு நம்ம கொண்டு போறோம். அதாவது இனிமேல் நம்ம வந்து இந்த இடம் நமக்கு கிடைச்சிருக்கிறது ஒரு பெரிய பாக்கியம் தான். அப்போ ஒரு விஷயம் ஒரு அமல் எடுத்துக்கிட்டா சோனத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு அமல் எடுத்துக்கிட்டா முதல் அமல் தெரிந்து அமல் செய்யறதுக்கு முன்னாடி அந்த அமல் எப்படி செய்யணும்னு இருக்குல்ல. இப்போ ஒரு ஆப்பிள் சாப்பிடுறோம் அப்படின்னா அந்த ஆப்பிள்ல டேஸ்ட் நம்ம சாப்பிடுறோமா, இல்ல ஒரு ஃப்ரூட் சாப்பிடுறோம், இல்ல ஒரு வந்து சிக்கன் சாப்பிடுறோம், அதுல டேஸ்டே உப்போ இல்ல காரம் எதுவுமே இல்லை, நம்ம சாப்பிடவே மாட்டோம், தூக்கி போட்டுருவோம். அந்த மாதிரிதான் நம்ம அமல். இந்த அமல்ல தக்குவான்ற அந்த இரையச்சம் இல்லை அப்படின்னா அதெல்லாம் நம்மளோட அமல் ஏத்துக்க மாட்டான். அதே மாதிரி இன்னொரு ஒரு சஹாபி, அதாவது பனு அஸ்லம் கோத்திரம் சார்ந்த மாலிசி கூட மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னா, விபச்சாரம் செஞ்சுட்டு ரசூலுல்லாஹ் வந்து நிப்பாங்க. யார சொல்லுதாங்க, நான் விபச்சாரம் செஞ்சுட்டேன். எனக்கு பாவ மன்னிப்பு கிடைக்குமா? எனக்கு தண்டனை கிடைக்குமான்னு சொல்லிட்டு தான் பண்ண தப்புக்கு ரசூலுல்லாஹ்க்கு முன்னாடி வந்து நிப்பாங்க. ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சுருவாங்கன்னா, நீங்க போயிடுங்க. அதான் முகத்த திருப்பிப்பாங்க. முதல் வாட்டி ரசூலுல்லாஹ் கிட்ட வந்து வந்து கேட்பாங்க, யார சொன்னா விபச்சாரம் செஞ்சுட்டேன். சொல்லும்போது ரசூலுல்லாஹ் முகத்த திருப்பிடுவாங்க. 2வது முறையும் வருவாங்க. யார ரசூலுல்லாஹ் நான் விபச்சாரம் செஞ்சுட்டேன் யார ரசூலுல்லாஹ் சொல்லும்போது, ரசூலுல்லாஹ் என்ன சொல்லுவாங்க, ஆ அவங்க திருப்பி அனுப்பி விட்டுருவாங்க. நீங்க போங்க, நீங்க வராதீங்க போங்கன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுருவாங்க. திரும்பி அந்த மாயிஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு திருப்பி வருவாங்க. வந்த உடனே நான் ரசூலுல்லாஹ் நான் விபச்சாரம் செஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. உங்களுக்கு என்ன பைத்தியமா? அப்புறம் ஒரு சஹாபிய கூப்பிட்டு இவங்க மது அருந்தி இருக்காங்களா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சஹாபிய கூப்பிட்டு சொல்லுவாங்க. அப்ப அந்த சஹாபிய பார்த்துட்டு இல்ல ரசூலுல்லாஹ் மதுலாம் அருந்தல, கரெக்ட்டா நல்லா தான் இருக்கிறாங்கன்னு சொன்ன பிறகு திரும்பி ரசூலுல்லாஹ் கிட்ட அடுத்த நாளும் வருவாங்க. யார ரசூலுல்லாஹ் நான் வந்து விபச்சாரம் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ரசூலுல்லாஹ் வந்து வெளிப்படையா கேட்டுருவாங்க. நீங்க உடல் உறவு பண்ணீங்களா? அப்படின்னு சொல்லி வெளிப்படையா கேட்ட பிறகு அந்த மாயசிங்க மாலிக் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, ஆமா யா ரசூலுல்லாஹ் நான் உடல் உறவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்ன பிறகு ரசூலுல்லாஹ் சரி உங்க தண்டனையை வந்து கொடுத்துருங்கன்னு சொல்லி அந்த கல்லெறி தண்டனையை அந்த ஜினாக்கு எண்ணையும் அந்த தகுந்த தண்டனையை அந்த சஹாபிக்கு கொடுத்துருவாங்க. அப்ப இந்த இடத்துல நம்ம கவனிக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, அந்த சஹாபி நடிச்சிருந்தா மறைச்சிருக்கலாம், அந்த சஹாபி நடிச்சிருந்தா அப்படியே விட்டு போயிருக்கலாம். ஆனா ஒரு முறையில 2 முறையில 3 முறையில கிட்டத்தட்ட 5 முறை ரசூலுல்லாஹ் கிட்ட 5 முறை வந்தாங்க. 5வது முறை தான் ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்கன்னா அவங்களுடைய அந்த இத விட்டு நீங்க வந்து உடலுறவு கொண்டீங்களான்னு சொல்லி ரசூலுல்லாஹ் கேட்டாங்க. அப்ப 5 முறையா அவங்களுக்கு வந்து அந்த அல்லாஹ்வுடைய பயபக்திங்கிறது அவங்க கருவில இருந்துகிட்டே இருக்குது. அப்போ அவங்க செஞ்ச ஒரு தப்புல அல்லாஹ்வுடைய இந்த பயம் இருந்ததுனால அவங்க என்ன செஞ்சாங்க? வந்தாங்க. அதே மாதிரி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இவங்க வந்து தப்ப மறைச்சு மாட்டிக்கிட்டு வந்து என்ன பண்ணல? தண்டனைய வாங்கல. தப்ப வந்து உணர்ந்து அல்லாஹ் மேல உள்ள பயத்துல அந்த இரையச்சத்துல வந்து என்ன செஞ்சாங்க? தன்னுடைய தண்டனைய ஏத்துக்கிட்டாங்க ரசூலுல்லாஹ் சொல்லி, அவங்களுக்கு ரசூலுல்லாஹ் ஜனாஸா தொழுக வச்சு, பிறகு அவங்களுடைய நல்லடக்கம் செய்யப்பட்டுச்சு.
அப்ப இந்த விஷயத்தையும் நம்ம புரிஞ்சுக்க அது என்ன ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா என்னன்னா, ஒரு அமல் செய்யறோம் அப்படின்னா, அந்த அமல சும்மா வெளிப்படையா நம்ம பெரிய லெவல்ல செஞ்சுட்டோம். நான் இது செஞ்சுட்டேன், அது செஞ்சுட்டேன், ஆச்சு ஊச்சுன்னு சொல்லக்கூடாது. அந்த அமல் செய்யறோம்னா, முதல்ல அந்த அமலுக்கு தகுந்த தக்குவா வேணும். அந்த தக்குவா இல்ல அப்படின்னா, அந்த அமலே அல்லாஹ்விலே ஏற்றுக்கொள்ளப்படாது. இன்ஷா அல்லாஹ் அடுத்து வரக்கூடிய நாட்களில் இன்னும் அதிகமான விஷயங்களை பகிரக்கூடிய பாக்கியத்தை எனக்கும், கேட்கக்கூடிய நசீபை எங்களுக்கு அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.